ஜனநாயகன். இன்னும் எவ்வளவுதாங்க இந்த மனுஷனை போட்டு அடிப்பீங்க? சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு சினிமா படம் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேரோட உழைப்பு இருக்கு. டைரக்டர்ல இருந்து லைட்மேன் வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு படம் வருது. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், சினிமால வந்து ஒரு ஹீரோ வந்து 200 கோடி வாங்குறாரு, 250 கோடி வாங்குறாரு. அந்த டாபிக்கே செகண்டரி. ஒரு லைட்மேன் எவ்வளவு வாங்குறான்றதான் விஷயம். ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாரு. ஒரு லைட்மேன் வந்து அன்னைக்கு வந்து வேலை செஞ்சதான் அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். ஒரு மாசத்துல 30 நாள் அவனுக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. 10 நாள் கிடைக்கும். 10 நாள் 10,000 ரூபாய் வச்சு யாராவது நீங்க வந்து லைஃபை தள்ளிடுவீங்களா? எதுக்காக இந்த டாபிக் பத்தி சொல்றேன்னா, மெயின் திங் வந்து இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை வந்து ஈஸியா வந்து இவனுங்க லீக் பண்ணிட்டானுங்க. திருட்டு வார்த்தைகள் விட வேணாம்னு பாக்குறேன். லீக் பண்ணி ஈஸியா விட்டுட்டீங்கடா. இதனால எத்தனை பேரோட வாழ்க்கை கெட்டு போகுது தெரியுங்களா? எனக்கே வந்து ஒரு சில லிங்க் அமிச்சு இதுல வந்து நல்லா HD பிரிண்ட் இருக்கு, வேணுமா பிரதர் அப்படின்றானுங்க. திருட்டு பசங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்னதான்டா புரியுது? ஏன்னா சினிமால இருக்கவங்களோட லைஃப் வந்து அதாவது ஹோல் லைஃப்ல எக்ஸ்ட்ரீம் டஃபஸ்ட் ஜாப்னா சினிமா தான் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் நேருக்கு நேரா நின்னு பார்த்திருக்கேன். தயவு செய்து இதெல்லாம் வந்து லீக் பண்ணி என்னடா இருக்கு? தயவு செய்து நம்ம நண்பர்களே வந்து இதை வந்து ஷேர் பண்றீங்க, அடுத்தடுத்து போடுறீங்க, இந்த லிங்க் வந்து ஷேர் பண்றீங்க. இதனால என்ன நடக்கும்?